மக்களே வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. நடிகரும் சூப்பர் ஸ்டாருமான நம்ம ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த கமலஹாசனோட இணைந்து நடிக்கிற அந்த படம் வந்து 175. அந்த படம் வந்து எப்போ தொடங்கும் போது, யார் அதோட இயக்குனர், எப்போ அதோட விஷயங்கள் வரப்போகுது அப்படின்னு ஒரு பக்கம் பரபரப்பாக எல்லாரும் நிறைய கேள்விகளோடு ஆர்வத்தோடு காத்துக்கிட்டு இருக்காங்க. இவரா அவரான்லாம் இருக்குது. இப்போ சிபி சக்கரவர்த்தி இல்லை, மாற்றிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதோட விஷயங்கள் இன்னும் வெளிப்படையாக அவர்கள் அறிவிக்காததுனால அதை பற்றி எதுவுமே நமக்கு தகவல் தெரியவில்லை. அது வரும். ஆனால் இதுக்கிடையிலே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் குறித்து ஒரு செய்தி ஒன்று இப்போ பரபரப்பாக ஓடிட்டு இருக்கு. அது என்ன செய்தி அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே ஒரு முறை அவர் சொல்லியிருக்கிறார். அதே செய்தி மீண்டும் வருகிறது. அவர் என்ன சொன்னார்னா, என்னுடைய படங்களையோ என்னுடைய புகைப்படத்தையோ என்னுடைய பெயரையோ யாரும் அரசியல் நோக்கத்துக்காக பயன்படுத்தக்கூடாது, தனிப்பட்ட எந்த நோக்கத்துக்காக என்னுடைய புகைப்படங்களின் பெயரை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு அவர் சொன்னதாக ஒரு தகவல் வந்து உலா வந்துட்டு இருக்கு. நம்ம விசாரிக்கும் போது அந்த தகவல்ல உண்மை இருக்கானா? உண்மை இருக்கு அப்படின்றாங்க. ஏன் திடீர்னு இப்போது ரஜினிகாந்த் அவர்கள் இப்படி ஒரு விஷயத்தை வெளியே கசிய விடணும்? என்ன காரணம் அப்படின்னா, சமீபத்தில் 2 பேர் வந்து ஒரு அமைப்பை தொடங்குவதாக, அரசியலுக்குள்ள வரப்போறதாக அறிவித்தார்கள். அந்த 2 பேருமே ரஜினிகாந்துக்கு பரிச்சயமானவர்கள், ரஜினிகாந்தோட நல்ல நட்புல இருக்கிறவர்கள், நெருக்கத்தில் இருக்கிறவர்கள், எப்போது வேண்டுமானாலும் அப்பாயின்மெண்ட் இல்லாமல் ரஜினிகாந்தை பார்க்கக்கூடியவர்கள். அவங்க 2 பேரும் வேறு யாரும் இல்லை. ஒன்று வந்து பாஜகவுடைய முன்னாள் தலைவராக இருந்த மாஜி ஐபிஎஸ் அண்ணாமலை, இன்னொன்று வந்து நடிகர் லாரன்ஸ். இந்த 2 பேருமே வந்து அவங்க எப்பவுமே ரஜினிகாந்தை வித்தவுட் அப்பாயின்மெண்ட் நேராக வீட்டுக்கு போய் அவங்க பார்க்கக்கூடிய அளவுக்கு அவங்க பரிச்சயமான நண்பர்களாக இருக்காங்க. அவர்கள் மீது மரியாதை வைத்திருக்கிறார். இவர்களும் அவர் மீது ரொம்ப அளப்பரிய அன்பு வைத்திருக்கிறார்கள். இது அவ்வளவுதான். இது நட்பு, அன்பு, அவ்வளவுதான். இவ்வளவுதான், இதுக்கு மேல ஒன்றும் கிடையாது அப்படின்றதான் இந்த அறிக்கை மூலமாக நீங்களும் நானும் புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இந்த கசிவிடப்பட்ட செய்தியினுடைய சாராம்சம் என்னன்னா, சமீபத்தில் அண்ணாமலை அவர்கள் அந்த இயக்கம் ஒன்று ஆரம்பிக்கிறேன் நான், அந்த இயக்கத்தில் வந்து இளைஞர்களே வாங்க நம்மெல்லாம் பணி செய்ய போறோம்னு சொல்லி இன்ஸ்டா மூலமாக ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் பேர் அதில் சேர்ந்துட்டாங்க. கடன்னு இந்த லாட்டரியை உருட்டி விட்டா ஓடுற மாதிரி அந்த நம்பர் உருட்டி விட்டு பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்பர்ஸ் ஓடிக்கிட்டே சப்ஸ்கிரைபர் ஏறிட்டே போயிட்டு இப்போ ஒரு 15 லட்சத்துக்கு மேலே அங்கே சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல்லாம் இருக்கு இல்லையா? இப்போ இவர் வந்து நான் ஒரு தூய்மையான அரசியல், எதிர்ப்பு இல்லாத அரசியல், ஒரு வெறுப்பு இல்லாத அரசியல், நான் அப்படியாக்கும், நான் இப்படியாக்கும், நான் தூய்மையான ஆள் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை தொடர்ச்சியாக ஒரு விஷயத்த பேசினாரு. அந்த அடிப்படையில் இவ்வளவு பேர் சேர்ந்திருக்காங்க. அப்படி பேசும்போது அவர் சொன்னார், என்னை ரஜினிகாந்த் அவர்கள் நான் கட்சியில் சேர்றதுக்கு முன்னாடி பதவி அங்கே ராஜினாமா பண்ண உடனே எனக்கு என் கட்சியில் வந்து சேருன்னு சொல்லி அழைத்தார் ரஜினிகாந்த். அதற்கு ஒரு நாள் முன்னதாக நான் PL சந்தோஷ்க்கு வாக்கு கொடுத்துட்டேன், பாஜகவில் சேர்றேன்னு. அந்த அடிப்படையில் சாரி சார், உங்ககிட்ட நான் வந்து சேர முடியாது, நான் பாஜகவுக்கு போகிறேன்னு சொல்லிட்டேன். ரஜினிகாந்த் அவர்கள் என்னை அழைத்தார் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் அந்த வீடியோவில். ஆக ரஜினியினுடைய முகத்தை கட் அவுட்டை பயன்படுத்த அண்ணாமலை திட்டமிட்டு ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார். ரஜினி ரசிகர்களை தன் வயப்படுத்துவதற்காக எப்போதோ பேசப்பட்ட ஒரு விஷயத்தை இப்போது ஏன் பேசுகிறார்னு கேள்வி கேட்டாங்க நிறைய பேர். இப்போது ரஜினிகாந்துக்கும் அண்ணாமலைக்குமான அந்த உறவு என்பது நட்பு அடிப்படையில் தான், கட்சி அடிப்படையில் இல்லை, இயக்க அடிப்படையில் இல்லை, சேவை அடிப்படையில் கிடையாது. அதை வந்து புரிய வைக்க வேண்டியவர்கள் அண்ணாமலையும் ரஜினிகாந்த். இப்போ ரஜினிகாந்த் வந்து படத்தை யூஸ் பண்ணாதுன்ட்டார், அவர் பேரையே யூஸ் பண்ணக்கூடாது ஆக்சுவலா. அப்போ அண்ணாமலை செய்தது பப்ளிசிட்டி ஸ்டண்ட். இப்போ அண்ணாமலை திட்டம் என்னன்னா, எப்படினாலும் ரஜினி ரசிகர்கள், ஏன்னா இப்போ முன்னாடிலாம் இணையத்தில் என்ன வந்ததுன்னா, ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, நான் கட்சி ஆரம்பித்து அரசியலுக்கு வருவேன், அப்படி வந்தாலும் நான் முதலமைச்சர் வேட்பாளர் இல்லைனர், நான் வேறு ஒருவரை தான் நான் அதில் வந்து அமர்த்துவேன்னு சொன்னார். அப்போ எல்லாரும் கை காட்டினது யாருன்னா, மாஜி ஐபிஎஸ் தான், நம்ம ஆட்டுக்குட்டியை தோளில் போட்டுன்னு வந்தார் இல்லையா, அவர் தான் ரட்சகர், அவர் தான் ஆபத் பாந்தவன், அவர் தான் வந்து ரஜினி கட்சியில முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தப்படுவார் அப்படின்னு சொன்னாங்க. அவர் இங்கே வராமல் யூட்டன் அடிச்சு டெல்லியில் போய் சேர்ந்துட்டு டெல்லியிலேருந்து வரும்போது தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியோட தலைவராக மாறி வந்துட்டார். அந்த மாற்றத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு உருமாற்றம் அடைஞ்சிருக்கார். என்ன மாற்றம்னா, தமிழ்நாட்டில் பாஜக வளருவதற்கு வாய்ப்பு இல்லை. அப்போ நம்ம வந்து இன்னும் நம்ம சொல்றதையும் பாஜக கேட்க மாட்டேங்குது. அட்லீஸ்ட் நம்ம சொன்னதை கேட்டு பண்ணியிருந்தா அந்த விஜயோட டஃப்பாகி நம்மளும் வந்து ஒரு 30-40 சீட்டை ஜெயிச்சிருக்கலாம், ஒரு பெரிய லெவலுக்கு நம்ம மாறி இருந்திருக்க முடியும். நம்ம சொன்னதை கேட்கலனால நாம் வேறொரு கலருக்குள்ள போயிட்டு நம்முடைய அந்த களப்பணியை செய்து ஏற்கனவே நிறைய யங்ஸ்டர்ஸை திரட்டி வச்சிருக்கிறோம். நம்முடைய அந்த எண் மக்கள் யாத்திரை மூலமாக பல விஷயங்களை நம்ம வந்து சம்பாரிச்சு வச்சிருக்கிறோம்.
பணமாகவும் சரி, செல்வாக்காகவும் சரி, ஆட்களாகவும் சரி சம்பாரிச்சு வச்சிருக்கோம். கட்சியில் இருக்கிற பல பேரும் இவருடைய அடிப்பொடிகளாக தான் சேர்த்து வச்சிருக்காரு. இப்போ அவரெல்லாம் பெரும்பாலும் ரிசைன் மட்டும் இங்கே வந்து ஜம்ப் பண்ணி வந்துட்டே இருக்காங்க. அந்த அடிப்படையில் முகம் தெரிந்த முகங்கள் வேணும், அந்த அடையாளத்திற்காக ரஜினியை பயன்படுத்தலாம்னு அவர் நினைச்சிருக்காரு. அதற்கு ரஜினியினுடைய இந்த தகவல் வந்து அவருக்கு ஒரு பெரிய இடியாக மாறி இருக்கிறது. இது ஒரு பக்கம். அப்போ அண்ணாமலைக்கு ரஜினி ஆதரவு இல்லை, தெளிவாக தெரிந்து விட்டது. ஏன் இன்னும் தெளிவாக இன்னும் வெளிப்படையாக நான் உங்களுக்கு சொல்லணும்னா, அதே தினத்தில் அண்ணாமலை எப்போது நான் இயக்கம் ஆரம்பிக்கிறேன், நான் மக்களுக்காக சேவை செய்ய போறேன், என்னுடைய வந்து கிளீனான அரசியலாக இருக்கும், யங்ஸ்டர்ஸ் தான் இனிமே வந்து அரசியலுக்குள்ள நம்ம கால் வச்சு நாம செய்ய முடியும் அப்படின்னு பேசிக்கொண்டிருந்த அதே நேரத்தில் ரஜினி வீட்டிலிருந்து ஒரு குரல் வெளியில வந்துச்சு. ரஜினி வீட்டிலிருந்து புதிய அமைப்பு ஒன்று உருவாக்க போறேன்னு, மக்கள் மேடை, பீப்புள் ஸ்டேஜ் அப்படின்னு மக்கள் மேடைன்னு ஒன்று ஆரம்பிக்க போறேன்னு லதா ரஜினிகாந்த் அறிவிச்சாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்கும் சேவை செய்யறதா, இது அரசியல் கட்சி இல்லை, எனக்கு அரசியல் நோக்கம் இல்லை, நான் மக்களுக்கான சேவை செய்ய போறேன், நான் உதவி செய்ய போறேன், இளைஞர்களை பாதுகாப்பேன், இளம் பெண்களை பாதுகாப்பேன், குழந்தைகளை பாதுகாப்பேன், ஆதரவற்றவர்களை பாதுகாப்பேன். அந்த அம்மா ஒரு பக்கம் பெரிய ஸ்டேட்மெண்ட்லாம் விட்டாங்க. இவ்வளவு காலமா அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இவ்வளவு காலமா தயா ஃபவுண்டேஷன் ஒன்று வச்சுக்கிட்டு அந்த வேலையை ஏற்கனவே அவங்க செய்வதாக சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அவர்கள் மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டு இருக்கு. லதா ரஜினிகாந்த் மீது அவங்க நடத்துகிற ஸ்கூல்ல கடுமையான ஃபீஸ் கட்டண கொள்ளை அடிக்கிறாங்க, அரசுக்கு சரியா முறையான வரி கட்டுறது கிடையாது, டீச்சர்ஸ்க்கு முறையான சம்பளம் கொடுக்கறது இல்லை, ஒழுங்கா அந்த கட்டணத்துக்கு வாடகை தர்றது இல்லை, சினிமாவுக்கு பணம் வாங்கிட்டு காசு கொடுக்காம ஏமாத்துறாங்க. இப்படி ஏராளமான குற்றச்சாட்டுகளுக்குள்ள சிக்கி இருக்கிறவர் தான் லதா ரஜினிகாந்த். நமக்கு ரஜினிகாந்தை பிடிக்கும், அவருடைய திரைத்துறை அனுபவம் பிடிக்கும், அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் பிடிக்கும், சூப்பர் ஸ்டார் அப்படின்ற விஷயம் பிடிக்கும். அவர் தான் சினிமாவுடைய நிரந்தர சூப்பர் ஸ்டார், அதுல மாற்றமே கிடையாது. நிறைய சூப்பர் ஸ்டார்களை பேர் சொல்லலாம். காலத்துக்கும் 75 வயசுலயும் ஒருத்தர் சூப்பர் ஸ்டாரா நிற்கிறது ரஜினிகாந்த், அதுல இந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதே நேரத்தில் ரஜினிகாந்துடைய மனைவி அவர்கள் பேசாம இருக்கலாம். இந்த மக்கள் மேடை, இந்த மண்ணாங்கட்டி மேடை, இதெல்லாம் தேவையில்லாத வேலை. இப்ப ஏன் இதை எடுத்துட்டு வராங்கன்னா, நம்முடைய கணவர் பெயரையோ கணவருடைய புகழையோ கணவருடைய புகைப்படத்தையோ வேறு யாரும் பயன்படுத்துவது அந்த அம்மாவுக்கு பிடிக்காது. இப்ப அண்ணாமலை சொன்ன உடனே டக்குன்னு நானும் வரேன் அப்படின்னு வந்துட்டாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு என் புகைப்படத்தையோ பேரையோ பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னது அண்ணாமலைக்கு மட்டும் இல்லை, அது லதா ரஜினிகாந்துக்கு சேர்த்து தான் சொல்லியிருக்காரு போது ரஜினிகாந்த். அப்படிதான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க, சரிங்களா? அடுத்ததாக மூணாவது ஒரு ஆள், என்னுடைய குருநாதர், என்னுடைய கடவுள்னு எங்க பார்த்தாலும் கட்டி பிடிச்சிக்கிற லாரன்ஸ், அவரும் ரஜினிகாந்த் குறித்து சிலாகித்து பேசினார். எங்க அம்மா ஓகே சொல்லிட்டாங்க, குருநாதர் வரேன்னாரு, அப்புறம் வரல, ஆனால் நான் வரேன், நீங்க சொன்னீங்கன்னா வரேன், உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு பாலை வந்து ரசிகர்கள்கிட்ட கொடுத்துட்டார். எஸ்ன்னு சொன்னா நான் வரேன். இப்ப எல்லாரும் ரக்க கட்டி என்ன பறக்குறாங்கன்னா, திருச்சி கிழக்குல லாரன்ஸ் நிக்க போறாரு, தாவேக்கா ஆதரவோடு நிற்கலாம் அல்லது தனி அணியாக நிற்கலாம், தனி அணியா நிக்கிறது வந்து தாவேக்கா சப்போர்ட் பண்ணலாம், இல்லைன்னா தாவேக்காவை எதிர்த்தே நிற்கலாம், ரஜினி ஆதரவோடு எதிர்த்து நிற்கலாம் இப்படின்னு நிறைய சொன்னாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரஜினி என் பெயரையோ புகைப்படத்தையோ புகழையோ பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னது இந்த 3 பேருக்கும் சேர்த்து தான். அதனால இவங்க என்ன பண்ண போறாங்க, தனித்துவமா எப்படி நிக்க போறாங்க அப்படின்றதான் முக்கியமான விஷயம். ரஜினிகாந்த் அவர்கள் இப்போதும் அரசியல் ஆசையோடு இருக்கிறாரானா, அவருக்கு சேவை செய்யணும், மக்களுக்கு நல்லது செய்யணும்னு எண்ணம் இருந்தாலும் அவருடைய அரசியல் என்ட்ரின்னது வாய்ப்பே இல்லைங்க. அது அவர் டோர் க்ளோஸ் பண்ணிட்டாரு, க்ளோஸ் பண்ண டோரை அவர் தான் திறக்க முடியும். ஆனா அவர் தான் மூடி இருக்காரு. இப்போ வெளியேருந்து நம்ம மூடிட்டோம்னு வச்சுங்களேன், உங்களுக்கு அரசியல்கள் ஆக்கி இல்லைன்னா உடச்சிக்கிட்டு வந்துடலாம். பட் மூடினதே ரஜினிகாந்த் என்பதால் அவர் திறந்துட்டு வருவானா, அது கதவு மூடலை. அவர் கதவாக இருந்த இடத்த எடுத்துட்டு கல்லாம் வச்சு சிமெண்ட் வச்சு அடைச்சி செவுத்து போட்டு க்ளோஸ் பண்ணிட்டார். அங்க வாசலே கிடையாது. இருந்தா தானே மனசு மாதிரி டக்குன்னு திறந்தாது வெளியே வர முடியும். அப்படி வாய்ப்பே இல்லைன்னு அவர் அடைத்து விட்டார். ஒரே வழிதான் இருக்கிறது, அது சினிமா வாசல் மட்டும்தான். அதை எப்பவுமே திறந்து வச்சிருக்காரு, அடைக்கிறது இல்லை. எத்தனை வயசானாலும் நான் வந்து நடிப்பேன் அப்படின்றது அவருடைய விருப்பமாக இருக்கிறது. அதனால அரசியல் என்பது ரஜினிகாந்துக்கு இல்லை. ஆனால் அரசியல் தெரிந்தவர், அவருக்கு அரசியலே தெரியாதுன்னு சொல்ற முட்டா பசங்களுக்கெல்லாம் அது இல்லை. அவர் மிகச்ச சிறந்த அரசியல்வாதி. ஆனா சூழல், காலச்சூழல் பிரச்சனைகள், உடல்நிலை பிரச்சனை, பல்வேறு பிரச்சனைகள் அடிப்படையில் அவர் அரசியலுக்கு வரல. ஸோ இந்த 3 பேருக்கும் சேர்ந்து தான் அவர் என் பெயரையோ புகழையோ பயன்படுத்தக்கூடாது சொல்லியிருக்காரு. எது எப்படி இருந்தாலும் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு விஷயம் செஞ்சாருனாவே அது வந்து பெரிய பேசு பொருளாக மாறிடுது. அவர் ஏற்கனவே ஒன்று சொல்லியிருக்காரு, காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லும்னு. அந்த வார்த்தை உண்மையிலேயே எப்போது பதில் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு உங்களை மாதிரி நானும் காத்துக்கிட்டு இருக்கேன்.
வெயிட் பண்ணுவோம் என்ன நடக்குது அப்படின்றத. தமிழ்நாட்டு அரசியல் களம் சூடு பிடிச்சிருக்கா அப்படின்னா அது கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. பல பிரச்சனைகளை எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நியாயமாகவும் சரி, அநீதியாகவும் சரி, அக்கிரமாகவும் சரி, அடக்குமுறையாகவும் சரி, பரபரப்பாகவும் பதட்டமாகவும் தமிழ்நாடு அரசியல் களம் இதுவரை பார்க்காத அளவுக்கு எல்லா கட்சிகளிலுமே பதட்ட சூழ்நிலையை தான் உருவாக்கி இருக்கிறது. போக போக தான் அதோட சூழல் மாறுமா? இயல்பான நிலைமைக்கு தமிழ்நாட்டு மக்கள் வருவார்களா? அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு மகிழ்ச்சியாக வாழ்வார்களா என்பது போக போக தான் தெரியும். ஆட்சியாளருடைய லட்சணங்கள் அது மாதிரி சூழ்நிலையை உருவாக்குற மாதிரி தெரியல என்பதனால தான் பதட்டம் மேலும் அதிகரிக்கிறது. கோடை வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு அன்பு நண்பர்களே, உங்களுடைய அன்பினாலும் ஆதரவினாலும் மட்டுமே நடத்தப்படுகிற சுயாதீன ஊடகம் உங்களுடைய அன்பும் சப்ஸ்கிரிப்ஷனும் தொடரும் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.